பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தவர்களின் படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக போராடிய பொதுமக்கள் மீது நடந்த துப்பாக்கி சூட்டில் கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி மற்றும் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற துப்பாக்கி சூடு சம்பவங்களில் 15 பேர் பலியாகினர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இதன் 8ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி பெரியார் மையத்தில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் தமிழர் விடியல் கட்சி சேமா சந்தனராஜ் பாண்டியன் தலைமையில் இறந்தவர்களுக்கு மெழுகுவத்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக திராவிடர் கழகத்தின் மாவட்ட தலைவர் முனியசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் விமல் வங்காளியார் கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சி மாவட்ட செயலாளர் அசன், தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட மண்டல செயலாளர் தாஸ், தமிழ் புலிகள் கட்சி ஓட்டப்பிடார மாவட்ட செயலாளர் முனியம்மாள், ஆதித்தமிழர் கட்சி மாவட்ட செயலாளர் ஊர்காவலன், தந்தை பெரியார் மாவட்ட கழகம் மாவட்ட பொறுப்பாளர் மைக்கேல், புரட்சிகர இளைஞர் முன்னணி மாவட்ட பொறுப்பாளர் மிதுன், தமிழர் முன்னேற்ற கழக தலைவர் அர்ஜுனன், பொதுச் செயலாளர் ராஜா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஸ்டெர்லைட் போராட்டத்தில் படுகொலை செய்யப்பட்ட போராளிகளுக்கு உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று முழக்கங்களோடு அரசுக்கு கோரிக்கைகளை முன்வைத்தனர். நாங்கள் வைக்கின்ற மிக முக்கிய கோரிக்கை, ஸ்டெர்லைட் போராட்டம் அமைதியான முறையில் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மக்களை பிளவுபடுத்தி மக்கள் மீது துப்பாக்கி நடத்தப்பட்டு இந்த மக்களை எப்படி கலைத்து விடலாம் அல்லது இந்த மக்கள் போராட்டத்தின் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்தி துப்பாக்கி குண்டுகளுக்கு இந்த மக்களை பலி கொடுக்கப்பட்டால் இனியும் ஒரு போராட்டம் நடக்காது என்ற நோக்கத்தினாலேயோ அல்லது ஸ்டெர்லைட்டை இதை வைத்துக் கொண்டு அடைத்து விடலாம், இந்த மக்களை பலி கொடுத்து விட்டு ஸ்டெர்லைட்டை அடைத்து விடலாம் என்று மற்ற நிறுவனங்கள் ஏதாவது சதி செய்தார்களா? இதே போன்ற பல கேள்விகள் இருக்கிறது. தமிழக அரசு, தாவேக்கா அரசு எங்களுக்கான கோரிக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் அனைவரும் தூத்துக்குடி மண்ணின் மக்கள் போராட்டத்தை ஏற்பார்கள். அதை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பெரியாரிய உணர்வு கூட்டமைப்பு சார்பாக இந்த 8ஆம் ஆண்டு நினைவு நிலையில் மிகப்பெரிய கோரிக்கையாக வைக்கிறோம்.